கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவரே உண்மையுள்ளவர். அவருடைய வாக்கு நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்காமல் அவரிடத்தில் வெறுமனையாய் திரும்பாது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். கடைசி வரை நம்மை ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இன்னைக்கு காலையில தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளுடைய ஆராதனை இந்த ஜீவிய காலமெல்லாம் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறோமே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்ல, அப்போ மரணம் வந்தா ஆராதிக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் அவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நம்மை அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பும் போது சதா காலங்களும் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அங்க முடிவே இல்லை. ஆராதனை, 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 சதா காலமும். அப்போ ஆராதிக்கிற அனுபவம் என்பது நம்மளுடைய இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அக்கறையில் இருக்கிற வாழ்க்கைக்கும் அதுதான் ஆராதனையின் அனுபவம் தான் நிரந்தரம். அப்போ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாமல் ஆராதனையை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சிக்கணும். ஆராதித்து கொண்டே இருப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நான் இஸ்ரவேலின் ராஜாவை விசுவாசிக்கிற பெண் என்று சொல்லுங்க எல்லாரும். நான் இஸ்ரவேலின் ராஜாவை விசுவாசிக்கிற மகள். நான் இஸ்ரவேலின் ராஜாவை வணங்குகிற பிள்ளை. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினாலே நான் பிள்ளை. கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? அப்பா, தாவீதின் வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீரே, அந்த வீடு என்னை தான் சொல்லி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இன்றைக்கு அது எனக்கு நான் புரிந்து கொள்கிறேன். இந்த ஆலயத்தை நீர் கட்டுகிறீர். அந்த ஆலயம் இஸ்ரவேலின் ராஜாவை துதித்து கொண்டே இருக்கும், துதித்து கொண்டே இருக்கும். தேவன் ஜாதிகளின் மீது அரசாளுகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். பூமி அனைத்திற்கும் ராஜா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். கருத்துடனே போற்றி பாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும், பாடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம் ராஜா, மகாராஜாவின் நகரம். நாங்கள் உம்மிலே களி கூர்ந்து மகிழ்வோம். நீர் நல்லவர், வல்லவர், யுத்தங்களை செய்கிறவர். நீர் நல்லவர். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக ஆராதிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு எத்தனையோ குழப்பங்கள், மனக்கவலைகளோடு, பாரங்களோடு, சந்தேகங்களோடு ஜனங்க இங்க வந்திருக்கலாம். ஆனால் ஆராதிப்பதே என்னுடைய பங்கு, துதிப்பதே என்னுடைய தகுதி என்று சொல்லி அவர்கள் இந்த இம்மையினாலும் சரி மறுமையினாலும் சரி நாங்கள் துதிக்க தானே போறோம், அதுக்காக தானே என்னை உருவாக்கியிருக்கார் ஆண்டவர் என்று சொல்லி துதித்து கொண்டே முன்னேறும் கூட்டமாய் நாங்கள் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். இல்லையா? ஆமேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்ல. ஆண்டவர் நமக்காக தான் சொல்லியிருக்கிறார்ல. எழுந்து நிற்கக்கூடியவர்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் தியானிப்போம். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுப்போம். இம்மட்டும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான், அவருடைய சுத்த கிருபை தான். அப்பா, அவருடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. அப்பா, நீர் பாராட்டின தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற தேவன். அவர் வாக்கு மாறுவதற்கு மனுஷர் அல்ல, வசனித்து நிறைவேற்றுகிற தேவன், பொய்யுரையா தேவன். நன்றி ராஜா. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் பேசாமல் இருப்பதற்கு மரமோ கல்லோ அல்ல.
அவர் அனுதினமும் நம்மோடு பேசி அசைவாடி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்கள் என வேதத்தில் சொல்லியிருக்கு. எத்தனை பேர் துதிக்க வந்திருக்கிறோம்? விடுதலையோடு துதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க இந்த வாரத்தில்? ஆண்டவர் எதையாவது எனக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எதையாவது என்கிட்ட பேச மாட்டாரா? என்னுடைய பலவீனங்களை நீக்க மாட்டாரா? என்னுடைய வியாதிகளை குணமாக்க மாட்டாரான்னு எத்தனை பேர் யோசித்து இந்த சமூகத்தில் வந்து நிற்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், எல்லா பலவீனங்களையும் பலனாய் மாற்றுகிற தேவன், சுகவீனங்களை சுகமாய் மாற்றுகிற தேவன். என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அல்ல? ஆமென். யோபு பக்தன் அழகா சொன்னார்ல, அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மாறாத தேவன் மாத்திரம் அல்ல, நம்மளை மறவாத தேவன், நம்மளை அனுதினமும் நினைத்திருக்கிற தேவன், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாய்களை திறந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு, பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒரு சந்தோஷத்தோடு பாடலாமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்ல
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இன்னும் ஒரு முறை, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இன்னும் ஒரு முறை, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கைகள் நன்றி சொல்லலாமா? அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அல்ல. கர்த்தர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறதுல. அவரே நம்மளுடைய கண்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் நம்முடைய கண்மலை, அவர்தான் நம்மளுடைய கோட்டை, அவர்தான் நம் தேவன். நாம் நம்பும் துருகம் அவர் ஒருவர் தான். எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுதிருக்கிறோம்ல. அவர்தான் நம்மளுடைய கண்மலையா இருக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நெருக்கமான வேலையில நம்மோடு கூட இருந்து உதவி செய்கிற தேவன் அல்ல. நம்மளை காட்டிலும் பலவான்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனால் ஒடுங்கி போயிருப்போம்ல, அவங்கள பார்த்து பயந்து போயிருப்போம். அப்பா, இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், அவங்கள நான் எப்படி மேற்கொள்ளுவேன் யோசித்திருப்போம்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று சொன்னார்ல. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தார், நான் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை தாமதமாகிற மாதிரி தெரியும், ஆனால் அது முடிவில் விளங்கும். அமேன். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமா இருக்கும். ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கும். பூரணம் கூட கிடையாது, சம்பூரணம். அப்ப நிரம்பி வழிகிற அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அமேன். அவர் ரட்சகர். ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது. நாம கூட விசுவாசிக்கிறோம்ல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அமேன். பாடலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அமேன். சந்தோஷமா கைகளை தட்டி பாடலாமா? துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சங்கீதம் 18:19, என்
ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். எத்தனையோ நாட்களில் நமக்கு எதிரான காரியங்கள், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து தூக்கி நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல. அவர் அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார்ல. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? பாடலாம். வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. என் பலனாகிய கர்த்தாவே, கைகளை வெட்டி நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னும் ஒரு முறை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்மளுடைய பலன் அவர் மாத்திரம்தான். நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவர்தான் நம்மளுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம்ல. ஆமென். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆமென். நானும் என்னுடைய வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். இந்த 9 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார்ல, நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார்ல.
யாருடைய தேவையாவது இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒருவேளை மனசில் அப்படி யோசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் வாய் விட்டு சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய மனதின் ஆழங்கள் உமக்கு தெரியும் ராஜா. என்னுடைய தேவைகளை இந்த மாதத்தில் சந்திக்க போறீர்னு சொல்லி என்னை சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த போறீர்னு வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன ஒருவர் தான். மனுஷங்க சூழ்நிலையின் காரணமாக மாறலாம், ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் மாறாத தேவன். ஆமென். அவர் மாறுகிற தேவனா? கிடையாதுல்ல. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். தாயின் கருவிலே நம்மளை உண்டாக்கின தேவன், நம்முடைய சரீர அவயவங்களை ஒவ்வொன்றையும் உண்டாக்கின தேவன் அவர்தான். அவருக்கு தெரியும் என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். சாமுவேல் அழகா எபனேசர் என்று சொல்லுறாருல, அவரை எபனேசர் என்றார் இம்மட்டும் உதவி செய்த தேவன், இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இம்மட்டும் தாங்கின தேவன், இனிமேலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவன். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதத்தை நம்ம துவங்குறோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நான் ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், என் கைகளில் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஆனால் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ல. ஆமென். அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளைப் போல வர வைக்கிற தேவன். ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு மாத்திரம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன். பாடலாமா? நன்றி சொல்லி பாடலாம். வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
ஒரு தாயை போல ஒரு அரவணைத்த தேவன் ராஜா. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அப்பா எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். நீர் பார்த்து கொண்டு சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். நம்முடைய தேவைகளில் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம்முடைய நெருக்கத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம்மளுடைய கலக்கங்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த மாதம் முழுவதையும் நீர் நடத்துங்க ராஜா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்குன்னு ஒப்பு கொடுங்க. அப்பா நீர் என்னோடு கூட இருக்கும்போது நான் கொஞ்சமும் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன் ராஜா. ஏன்னா நீர் பெரியவர் ராஜா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். நீர் எங்களுக்காக உதவி செய்கிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன் ராஜா. வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா நீர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறீர் ராஜா. நீர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறீர் ராஜா. நாங்கள் சும்மா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறோம். அப்பா சும்மா இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். எங்களை சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறீர்னு அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த துதிகளையே அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் ஏறெடுத்திருக்கிற ராஜா. நீர் அங்கீகரித்து கொள்ளுங்க. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு துணை நிற்கிற எபினேசர் இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்துடுவார். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது மீண்டும் எழுந்து 138வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்வதற்கு ராஷ்மியை அழைக்கிறேன். 138வது சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆராதனைக்கு பிறகு கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். பந்தியை ஆசரிப்பதற்கான சில தெளிவான வரைமுறைகள் இருக்கிறது. கிருபையை பற்றி கொண்டு தான் நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம். அந்த கிருபையை பற்றி கொண்டு நாம் பங்கு கொள்ளும்போது துணிகரமாக அல்ல, தைரியமாக கிருபாசன தண்டையிலே வந்து கர்த்தருடைய பந்தியை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். உணர்வுள்ள இருதயம், மனம் வருந்துகிற ஒரு இருதயம், தாழ்மையான ஒரு இருதயம், இவைகளெல்லாம் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிற பலிகளாக இருப்பதினாலே அப்படிப்பட்ட உள்ளத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஒரு தாழ்மை உள்ளத்தோடு கூட நம்முடைய தகுதியை உணர்ந்தவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் தகுதியின்மையை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்போது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பலவீனத்திலே பலன் தரும், சுகவீனத்தில் சுகம் தரும், ஆயுசு நாட்டிலையும் பெருக பண்ணும். ஆகவே இந்த தேவனுடைய செய்தியை கேட்கும்போதே நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த ஒரு நிலையிலே ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு இந்த நாளின் தியானம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருப்பதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம், 3வது 4வது வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3, 4 வசனங்களை நான் வசனம் வாசிக்கும் போது என் கூட சத்தமாக நல்லா வைராக்கியமாக வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இன்னும் ஒரு முறை வாசிப்போம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பின் நற்செய்தி. தேவன் மனிதனுக்கு அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. வீடு வீடாய் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. அறிவிக்கப்படுகிற சத்தியம், அறிவிக்கப்படுகிற சத்திய சுவிசேஷம், அறிவிக்கப்படுகிற ரட்சிப்பின் நற்செய்தி தள்ளப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் ஜெயிலில் போடுறாங்க. நம்ம தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. யாருடைய நம்பிக்கையும் யார் மீதும் திணிக்கக்கூடாது, ஒத்துக்கொள்கிறேன். யாரையும் கட்டாய மதமாற்றம் பண்ணக்கூடாது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சத்திய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்முடைய இந்திய அரசு அமைப்பு சட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு விடுதலை இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். அதற்கு பிறகு அவர் பிரசங்கிக்கும் போது மற்றவர்கள் கேட்டார்கள் இல்லையா, கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சத்திய சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? தலைமுறையாக இந்த சத்திய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதானே. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்கிறது என்ன? நீங்கள் இந்த சத்திய சுவிசேஷத்தை தெருவெங்கும் கொண்டு போங்க, பட்டணமெங்கும் கொண்டு போங்க. ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே அதை விட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் போய் இந்த சத்திய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனால் இன்றைக்கு நம்ம சீஷராக்க முடியாத சூழ்நிலைகளிலே கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம். அவரிடத்திலே கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். அடுத்தது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் வெளியாக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வியாதிகள் சுகமாகும், சாபங்கள் நீங்கும். நமக்காக பாவமானார், சாபமானார், நம்முடைய சுகவீனங்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். எத்தனை பேர் சத்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சுகமடைந்து சரீரத்திலும் ஆத்துமத்திலும் சுகமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சபையிலே நிறைய சாட்சிகள் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்த அற்புதத்தின் சாட்சிகள். அடையாளங்களினாலே உறுதியாக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம், பலவிதமான பலத்த செய்கைகளினால் உறுதியாக்கப்பட்ட ரட்சிப்பின் நற்செய்தி. அது இல்லாமல் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலே உறுதியாக்கப்பட்ட சத்திய சுவிசேஷம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், இனிமேலும் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அனுதினம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சத்திய சுவிசேஷம். தேவன் தாமே நமக்கு வெளிப்படுத்தின இவ்வளவு மகா பெரிய அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, இதை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்தாராம்? 9வது வசனம் பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, முழு உலகத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டபடியினால் இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டோம். ஒவ்வொருவருக்கும் பைபிளில் தான் சொல்லுது, காஸ்பல் ஃபார் எவ்ரி பர்சன், காஸ்பல் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் போய் சேர வேண்டிய ரட்சிப்பின் சத்திய சுவிசேஷம். அதற்காக அவர் என்ன செய்தாரா? இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தார்.
காரணம் என்ன? 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது தேவனுக்கு பரம தகப்பனுக்கு ஏற்றதாய் இருந்தது. ஏன்? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு 2 பொறுப்பு இருக்குங்க. ஒன்று, ரட்சிப்பில் நம்மை காத்துக்கொள்ளணும். இன்னொன்று, அந்த ரட்சிப்புக்கு நேராக ஜனங்களை கொண்டு வரணும். நம்ம இங்கே சொல்கிறோமா? சொல்கிறதே இல்லையே. 10ஓட 11, அத்தோட நீ 1. இவங்க 10 பேர் டான்ஸ் ஆடினா அவங்க கூட சேர்ந்து 10 பேர் டான்ஸ் ஆடுவோம், நம்மளும் சேர்ந்து ஆடுவோம். அங்கே ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஆஃபீஸில் நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம். அப்புறம் நம்ம எங்கே சத்திய சுவிசேஷத்தை சொல்கிறது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு எப்படி வெளிப்படுத்துறது? நம்ம தான் 10ஓட 11 ஆச்சே. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கிறதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பார். ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும், ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா வியாதி சுகமாகும். சொல்லுகிறோமா? சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெட்கப்படாமல் சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பன்னெண்டாவது வசனம் 11, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராய் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்த சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். நான் மட்டும் இல்லை, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேர்ந்து. ஏன்? இது ஒரு சபை, இது ஒரு குடும்பம், இது தனிப்பட்ட நபர் அல்ல, இது ஒரு குடும்பம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இது ஒரு குடும்பம். நானும் என் பிள்ளைகளும் இங்கே தனியாக நிற்க முடியாது. 14வது வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மனுஷகுமாரன், தேவகுமாரன், மனுஷகுமாரன், 100% மனுஷகுமாரன். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. 17வது வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படி, மகா பிரதான ஆசிரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. 18வது வசனம், கடைசி வசனம் ரொம்ப அழகான வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக. அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டார், மனுஷனை போல சோதிக்கப்பட்டார், உங்களை போல என்னை போல சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் இருந்தார். சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், பாவம் இல்லாதவராய் இருந்தார். அவர் சோதிக்கப்பட்டதுனால நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சோதனைகளில் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. ஸோ இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் ரொம்ப தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் என்ன சொல்கிறாரு? 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்துவை இயேசுவை கவனித்துப்பார். மற்ற யாரை பார்த்தாலும் கீழே விழுந்துருவாங்க, மற்ற யாரை பார்த்தாலும் சோர்ந்து போவோம், மற்ற யாரை பார்த்தாலும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைக்காது. அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் மகா பெரிய அப்போஸ்தலருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஏன்? அவர் தான் பாவம் இல்லாதவர், அவர் தான் பரிசுத்தமானவர், அவர் சாட்சி, நல்ல சாட்சி, அவர் நல்ல டெஸ்டிமனி, வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. அவருடைய சாட்சியை நம்பலாம் நீங்கள். அந்த சாட்சியை அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் மனுஷரை பார்த்தீங்கன்னா மனுஷருக்கு பலவீனங்கள் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், எல்லாத்துலேயும் சரியாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது அவங்கக்கிட்ட குறைகள் இருக்க தான் செய்யும். அதை நம்ம பார்க்கும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், எந்த ஊழியக்காரரையும் பின்பற்றாதீங்க. அவர் பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், ஆனால் அந்த ஊழியக்காரரையே பார்த்து அவரே ஒரு ரோல் மாடல், அவர் தாங்க எனக்கு எல்லாத்துக்கும், அவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏதாவது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஐயோ இவ்வளவு தானா அப்படின்னு. மனுஷரை பார்க்காதீங்க. எல்லா மனுஷனும் மேலே ஏறி கீழே இறங்கி கீழே விழுந்து எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும். அதனால் ஒரு மனுஷனையும் நமக்கு முன்பாக
நம்ம முன்மாதிரியாக வைத்து நாம் பார்க்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், அவருடைய உபதேசங்களை கவனித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், அவருடைய தியாகத்தை கவனித்து பாருங்கள், மற்றவர்கள் மீது அவர் வைத்த அன்பை கவனித்து பாருங்கள், கரிசனையை கவனித்து பாருங்கள், அவருடைய பாவம் இல்லாத வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் இருந்தது போல இவரும் நம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்படுத்தினவருக்கு நம்ம உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த உண்மையில தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. உண்மை உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதே போல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்மை அழைத்தவருக்கு நாம் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். 6வது வசனம் சேர்ந்து வாசிங்க என்னோடு கூட. என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். யோவான் எழுதும்போது எழுதுகிறார், இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் இனி நாம் எப்படி இருப்போம் என்று வெளிப்படவில்லை. நல்ல கவனிங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப் என்னங்க, அடுத்தது என்னங்க ஆக போகிறோம்னா அது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் எபிரேயரில் ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்கிறாருனாக்கா, நாம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அவர் நம்மளே வாசம் செய்வார். அவர் எங்கேயும் வேற எங்கேயும் வசிக்க பழைய ஏற்பாட்டிலே கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லைன்னா பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது? புதிய ஏற்பாட்டில் நாம் அவருடைய வீடாய் மாறுவோம். ஓகே, அதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இங்கேருந்த நேரம் எங்கே வாங்க, இங்கே ஒரு 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 கை வச்சுக்கோங்க. ஒரு புக் மார்க்கை வச்சுட்டு என்னோட கூட எபேசியருக்கு வாங்க. 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். அதில் வந்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபேசியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர். கலாத்தியருக்கு அடுத்தது எபேசியர். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு அழகான ஒரு பேசேஜ் தெரியுங்களா? ஆகையால் நீங்கள் இங்கே அந்நியரும் இல்லை, பரதேசியும் இல்லை, பரிசுத்தவான்களோட ஒரு நகரத்தாராக இருக்கிறீங்க, தேவனுடைய வீட்டாராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன கடைசியில் என்ன திரும்ப சொல்கிறோங்க, எங்கெங்கே நீங்கள் போகிறீங்கன்னா, நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன். எங்கே போகிறீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு. மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகிறீங்க? இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறோம். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். அது மட்டும் இல்லை விஷயம், அது மட்டும் இல்லை. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்க போகிறோம். ஆமென். தேவனுடைய வீட்டாராய் இருக்க போகிறோம். அதுதான் விஷயம். பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறோம், அங்கே வாசஸ்தலங்கள் இருக்கிறது எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரா நம்ம மாற போகிறோம்னா தேவனுடைய வீட்டாராய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின்படி அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளாய் இருக்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு எந்த ஆலயமாய் மாறுகிறது? பரிசுத்த ஆலயமாய் மாறுகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளினுடைய அஸ்திபாரத்தில் ஒரு மூலைக்கல் இருக்குது. அந்த மூலைக்கல் கிறிஸ்து இயேசு. அந்த மூலைக்கல் கிறிஸ்து ஆகிய கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் இன்னைக்கு பாடணும், கண்மலையானவர் படுவீராக. கண்மலையானவர். அந்த கண்மலையின் மேலே நம்ம என்ன செய்கிறோம்? கட்டப்படுகிறோம். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன் கூட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறா தெரியுமா? நீங்கள் ஒரு கல், நான் ஒரு கல், அவங்க ஒரு கல், அவங்க ஒரு கல், அவங்க ஒரு கல், அவங்க ஒரு கல். அந்த கல்லின் மேல் கல், அந்த கல்லின் மேல் கல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு கல்லை வச்சுட்டு மதுரை எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் ஒரு கல் தான் இருக்குது.
அது அறிவித்து எவ்வளோ நாளாச்சு. இன்றைக்கி ஒரு செங்கல் தான் இருக்குது அங்கே. ஒரு செங்கல் தேவனுடைய ஆலயமாக மாறாது. நாம் எல்லாரும் ஒரு செங்கல். அல்லேலூயா. கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. தேவாதி தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலம். அல்லேலூயா, ஆமென். அப்போது அப்படித்தான் நம்ம வாசஸ்தலமாக அவர் கட்டுகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, யாவே ஷமா, தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்கிறவர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இப்படித்தான் நம்முடைய நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்படுகிற நம்பிக்கைகள். இதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார், இதற்காக தான் ஜீவனை கொடுத்தார், இதற்காக தான் பாடுகளை பட்டார், வதைப்பட்டார். என்னுடைய இடத்துல, உங்கள் இடத்துல, என்னுடைய இடத்துல ஒரு குண்டூசி குத்துச்சுன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், குண்டூசி குத்துறதே இவ்வளோ வலி இருக்கே, ஏசப்பா வாங்கின அடிங்க எப்படி இருக்கும்னு. காலில் முள்ளு குத்திச்சா இல்லை ஏதாவது இடம் இருக்கிறோமா, வலிக்குதா, கால் பட்டுறதா, பெருவிரல் பட்டுச்சா வலிக்குதா, இம்மிடியட்டாக ஞாபகம் வரணும். ஐயோ இதுவே எனக்கு இப்படி தலைக்குள்ள பண்ணுது, அவர் பட்ட வலிகள் அடிகள் எப்படி இருக்கும். எதற்காக? நம் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்ம பிரசுத்தமாக்குறது மட்டுமல்ல, பிள்ளைகளாக ஸ்வீகரித்துக் கொள்ளும் மட்டுமல்ல, தேவனுடைய வாசஸ்தலமாய் நம்மை மாற்றும்படியாக. அல்லேலூயா. விலை மதிக்க முடியாதது இதெல்லாம். சும்மா பார்த்தா எனக்கு பங்களா கொடுப்பேன், நான் உனக்கு கார் கொடுப்பேன், உனக்கு நான் பணத்தை கொடுப்பேன், உனக்கு சொத்து உரிமைகளை கொடுப்பேன், நான் உன்னை அமெரிக்கா கூட்டு போவேன், ஆஸ்திரேலியா கூட்டு போவேன், இப்படி எல்லாம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு இருக்குது. அதை தேடி ஜனங்கள் கூட்டமாக போகிறாங்க. என்ன பாஸ்டர் நீங்களாம் அப்படியே ஒன்றும் சொல்ல மாட்டீங்களான்னு சொன்னால் சொல்லலாம், சொல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே சொல்லியிருக்காரு, அதை சொல்கிறோம். நாம் கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் அல்லது மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட தேவனுடைய வீடாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. இதை தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். தேவன் கொடுக்குறாரா, கொடுக்கட்டும். மற்றெல்லாம் அதை பெற்றுக்கொண்டும் கூட என்னதான் உங்கள் பேரில் வீடு பதிவாக இருந்தாலும் அதை இங்கே விட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? அங்கே ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் இதை நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் அங்கே என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எதுவாக இருந்தாலும் இங்கே விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அங்கே இருக்கிறது நிரந்தரம், இங்கே இருக்கிறது தற்காலிகம். அங்கே இருக்கிறது நிரந்தரம். அங்கே வாசஸ்தலத்தில் எனக்கு இடம் இருக்கா, அது ரொம்ப முக்கியம். நான் அவருடைய வீடாக இருக்க போகிறேனா? ஆமேன். அவர் என்னோடு கூட வாசம் செய்ய போகிறாரா? ஆமேன். இதெல்லாம் மனக்கண்களில் பார்த்து, விசுவாச கண்களில் பார்த்து, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்பா என்று சொல்லி நாம் வாழும்போது உண்மையாகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், நிரந்தரமாக நித்தியமாக நம்மை அவரோடு சேர்த்துக்கொள்ளப் போகிறார். அவரோடு சதா காலங்களிலும் இருக்க போகிறோம். அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, அலறுதல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை, தோல்விகள் இல்லை. அருமையான தேவஜனமே, அது நிரந்தரமான ஆசீர்வாதங்கள். அது நித்திய ஆசீர்வாதங்கள். சதா காலங்களிலும் அவரோடு கூட இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அதை அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜீவ வசனத்தின்படியே நாம் அந்த பிரதான ஆசாரியரை அறிக்கை பண்ணி அவர் மீது நம்பிக்கை வைத்து இனி வருகிற உலகத்திற்காக காத்திருந்து அதை சுதந்திரத்துக் கொள்ள நல்ல போராட்டத்தை போராட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிங்க, மனசில் யோசிங்க, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை யோசிங்க. வெறும் காசு, பணம், சொத்து, சுதந்திரம் எனக்கு வர வேண்டியது இது அதுன்னு நினச்சி அதையே யோசித்து கொண்டு அதிலே மனம் லயித்திராதபடிக்கு பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், ஆண்டோடைய அன்பு, ஆண்டவரை குறித்து தைரியமாய் மற்றவர்களிடத்தில் பேசுகிற அந்த வைராக்கியம், இந்த மகா பரிசுத்த பிரதான ஆசாரியரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து சத்திய சுவிசேஷத்தை காதலை கேட்டு ராஜ்யத்திற்காக வாழ்ந்து சோதனைகளை ஜெயித்து
இனி வருகிற உலகத்தில் இடம்பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் தாமே உதவி செய்வாராக. இப்படி தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மகா பெரிய வல்லமையுள்ள கிரியைகளினாலும் மகா வல்லமையுள்ள செய்கைகளினாலும் நமக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்திய சுவிசேஷத்தை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் இனி வருகிற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிக்கொள்வோம்? அருமையான தேவஜன்மே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். மேலானவைகளை தேடுவோம். கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கிற அந்த தேவனுடைய வலது பாரசத்தை நாம் தேடுவோம். மேலானவைகளை தேடுவோம். மேலானவைகளை தேடி மேலானவைகளை சுதந்திரித்து கொண்டு இவ்வுலகத்தின் பாடுகளை முதன்மைப்படுத்தாதபடிக்கு இனி வருகிற உலகத்தின் பலன்களை முதன்மைப்படுத்தி அதிலே பங்கடைந்து நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படியே ஆவியானவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்புக்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் ஒப்பு கொடுத்து அதிலே பங்கு கொள்ள அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் அதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் இதை என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் பாலம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமும் அவரை நினைவு கூறும்படி இதிலே பானம் பண்ண கடவோம். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பெற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு சரீரம் இரத்தமுமாய் இருக்கிறது. ஆமேன். சகோதரர்கள் முன்பாக வாருங்கள். அதைத் தொடர்ந்து சகோதரிகள் வாருங்கள். இப்படி வந்து இப்படி வாங்கிட்டு இந்த பக்கம் இப்படி வாங்க, வந்து வாங்கிட்டு
சிறிது நேரம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பந்தியிலே நம்மை தகுதியுள்ளவர்களாக பங்கெடுக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம் வாய்களை திறந்து நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா என்று நம் மனதார அவரை வாழ்த்துவோம். தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தினார். அவருக்கு விரோதிகளாக, அவருக்கு பகைஞர்களாக இருந்தபோதே நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பந்தியிலே எங்களை தகுதியாக பங்கெடுக்க கொடுத்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் நாங்கள் பங்கு பெறும்போது ஆண்டவரே, உம்முடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் அப்பா. அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கான கிருபையை கட்டளையிடுங்கப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதில் பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் உம்முடைய பலம் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும் அப்பா. இந்த பலத்தோடு அவர்கள் உமக்கு சாட்சியாக வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. எந்த கட்டுகளிலோ சாப கட்டுகளிலோ இருந்து ஆண்டவரே அவளுக்கு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அவள் இதில் பங்கு பெற்ற நிமித்தமாக அவளுக்கு விடுதலை கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும் அப்பா. நல்ல ஒரு ஆயுசு நாளை பெருக்கித்தாங்க, ஒரு வெற்றி ஜீவியத்தை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் கரங்களை படைக்கிறோம், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியிலே ஜெபமும் ஜெருவும் சிறப்பு பாடல் பாடுவார்கள். சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம் பழுதலாம் சுத்தம் செய்து தருவார் தருவார் உதயம். நீ யார் நானா நம்ம யார் பெரியவர் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். நீ யார் நானா நம்ம யார் பெரியவர் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். அழைத்தவர் ஒரு நாள் வருவாரே, கூட்டி செல்ல கைகள் திறப்பாரே. அன்பிலே சொல்லி தரும் காலங்கள் இங்கே. அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம். அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம் பழுதெல்லாம் சுத்தம் செய்து தருவார் தருவார் உதயம். நீயா நானா நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். நீயா நானா நம்மில் யார் பெரியவன் என்று கேட்காமல் நீயும் நானும் ஒன்று சேர்வோம், ஒரு மாற்றம் செய்வோம். அழைத்தவர் ஒரு நாள் வருவாரே, கூட்டி செல்ல கைகள் திறப்பாரே. அன்பிலே சொல்லி தரும் காலங்கள் இங்கே. அழைப்பவர் சத்தம் கேட்டு வருமா வருமா இதயம். பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் ஜிம் ஜெரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி பிள்ளைகளை மனப்பூர்வமாக வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். டோனாவூர் பள்ளியில் இந்த பிள்ளைங்க படிக்கிறதுனால அந்த கத்தர் ஊற்றி கொடுத்த தாளந்துகளை வளர்த்தெடுப்பதற்கு அந்த பள்ளி அவ்வளோ அழகான ஒரு அருமையான ஒரு மிஷனரி தரிசனத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிக்காக நன்றி சொல்லுவோம். அந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை பேரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெரு இன்னைக்கு நைட்டு சூரியோடு கூட மறுபடியும் ஸ்கூலுக்கு டோனாபூருக்கு திரும்பி போக போகிறா. ஸோ அந்த ஆராதனை முடிந்த பிறகு எல்லாரும் அவளை போய் கையை பிடிச்சி வாழ்த்தி அவளை மனப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான்
அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனசில் தேவன் எந்த ஒரு பாரத்தை வைத்தாலும் அந்த பிள்ளைகளோடு அதை பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். சூரிக்கு இன்றைக்கி வர முடியல, அவங்க ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு சர்ச்சுக்கு சூரிய அசைன்மெண்ட் பண்ணதுனால சூரிய அங்கே போயிருக்கிறதுனால வர முடியல. ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க பிரயாண கிருபைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களும், நமக்கு பிரியமான பெற்றோர், பிள்ளைகள், கூட பிறந்தவர்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.